அனைவருக்கும் அன்பான வணக்கம். மலேசிய மண்ணின் மைந்தர், சமூக சேவகர், பிறர் நலன் கருதி உதவும் கரம், மனித நேயம் கொண்ட மக்கள் தொண்டர், தமிழ் டாக்டர் திரு நெல்சன் முருகன் ஐயா அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். இதோ. வணக்கம். கடலிலே வாழ்கின்ற மீனை கூட கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் அந்த மீனை பிடித்து நாம் கொண்டு வந்து நாம் சமைக்கும் பொழுது, சமைத்து முடித்த பிறகு அந்த மீன் கறியிலே நாம் என்ன செய்வோம்? உப்பு போட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மீனிலே உப்பு இருக்காது. கடலிலே வாழ்கின்ற மீனுக்கு ஏன் தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய சதையிலே உப்பு இல்லை என்பதை பார்க்கும் பொழுது, இது கடலுடைய அழகான படைப்பு. எவ்வளவு தான் அந்த மீன் தன்னுடைய முட்டையிலிருந்து குஞ்சு பறித்து அதுக்கு பிறகு வளர்ச்சி பெற்ற அந்த மீனின் சரீரத்திலே, சதையிலே உப்பு தான் சேர்த்து கொள்ளவில்லை. ஆகவே நாம் மனிதனாக பிறந்து வாழும் இந்த உலகத்திலே பேசக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், இப்படி சமயம் தெரிந்தவர்கள், வழிபாடு தலத்துக்கு நாம் போனவர்கள். ஆனால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இதயங்களிலே தீய பழக்கம் எப்படி உள்ளே வருகின்றது? கடலிலே வாழ்கின்ற மீனுக்கு தன்னுடைய சதையிலே உப்பு சேர்த்து கொள்ளவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? 6 அறிவு படைத்த இந்த மனித இனம், மனித குலம் இன்றைக்கு பல காரியங்களிலே நாம் சிக்குண்டு இன்றைக்கு தங்களை தோல்வியுற்றவர்களாக ஏற்பாடு செய்து கொள்கிற. எதற்கு, என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, நான் சொல்வது மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாம் எதையெல்லாம் நிதானமாக, பக்குவமாக, நாம் ஆரம்பம் முதல் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை சொல்லி வளர்க்கிறார்களோ, இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நவீன உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும், அதிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நவீன உலகத்திலே நம்முடைய குழந்தைகளுக்காக நேரங்களை நாம் செலவு செய்கின்றோம். இன்றைக்கு நாம் திருமணம் முடிந்து பிள்ளைகளுடைய வரவு கிடைத்து நமக்கு 2 குழந்தைகள், 3 குழந்தைகள், 4 குழந்தைகள் என்று பெற்றெடுத்த பிறகு அந்த பரிசை, அந்த குழந்தைகளை நாம் எப்படி, எதை சொல்லி வளர்க்கின்றோம்? அவர்களுக்கு முறையாக என்ன ஆடை அணிய வேண்டும், எந்த நேரத்தில் எந்த ஆடை அணிய வேண்டும், கோயிலுக்கு எப்படி போக வேண்டும், இரவிலே எந்த உடையை போட்டு நாம் படுக்க வேண்டும், இப்படி உடைகளிலே பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அதே போல் தன்னுடைய குணங்கள், ஒரு பிள்ளை வளரும் பொழுதே தன்னுடைய குணங்களை நாம் நன்கு அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதோ திருமணம் முடிந்தது, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு காணப்படுகின்ற ஒவ்வொரு குமாரர்களும் குமாரத்தைகளும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் பல தவறுகள் செய்து தோல்வியுற்ற மாணவர்களாக, வாலிபர்களாக இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இதற்கு மூல அஸ்திவாரமே பெற்றோர்கள் தான் என்று நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆகவே குழந்தைகளை தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து 5ல் வளையாதது 50ல் வளையாது என்று சொல்வார்கள். ஆகவே நாம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே நல்ல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால், அந்த குழந்தைகள் அவருடைய தேசத்தை விட்டு இன்னும் பல தேசத்திற்கு அவர்கள் போனாலும் அவர்கள் பழகியதை, நாம் சொல்லி கொடுத்த நல்ல காரியங்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? உள்ளே வாங்கி கொள்வார்கள். எப்படி அந்த மீன் தன்னுடைய உப்பை, தேவையில்லாத அந்த உப்பை தன்னுடைய சரீரத்தில் சேர்த்து கொள்ளவில்லையோ, இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல காரியங்களை படிக்கும் பொழுது தீய காரியங்கள் அவர்கள் உள் வாங்காமல் இந்த உலகத்திலே அவர்களும் சீரும் சிறப்பும் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு என்ன செய்யும்? வழிவகுக்கும். ஆகவே பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அவர்களை ஆலமரமாக வளர்க்க ஆசைப்படுகிறீர்களா? அரச மரமாக நீங்கள் வளர்க்க ஆசைப்படுகிறீர்களா? இல்லை நாம் மற்றவர்களாலே நிந்திக்கக்கூடிய, மற்றவர்களாலே சேதப்படுத்தக்கூடிய ஒரு மரங்களாக நாம் வளர்க்க விருப்பப்படுகின்றோம். ஆகவே தயவு செய்து சொல்லுகின்றேன், பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகளை சரியான பாதையிலே நடத்தும்படி உங்களோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் நெல்சன் முருகன். வணக்கம்.